ஆக்சுவலி நான் டிவிகே பார்ட்டி தமிழக வெற்றி கழகத்தோட ஏஜென்ட் சார். சரிங்களா, முத தடையை நாங்க இங்க நிக்கிறோம். சரிங்களா, எங்களுக்கு வந்து நாங்க ஏஜென்ட்டா என்ன நடக்குதாங்க என்ன போகுதுன்னு சொல்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நாங்க அங்க நிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ரூல்ஸையும் நாங்க ஃபாலோ தான் பண்ணோம். அதாவது கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசக்கூடாது, ஆனா நம்ம அங்க நிக்கலாம். என்ன நடக்குது, போலிங்ல கரெக்டா இருக்கா, கரண்ட் போகுதா, இல்ல வந்து மிஷின் ஒர்க் ஆகுதா இப்படின்னு பார்க்க வேண்டியதான் நம்மளோட ரூல்ஸ். ஆஸ் அ பாடி எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கேண்டிடேட்டா நிக்கிறாரு. பட் ஏஜென்ட்டா இங்க வந்து உப்பளம்ல யாருமே வந்து மத்த பாடி பீப்புளோட த்ரெட்னிங்கால, முக்கியமா பர்டிகுலரா ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ ஓட த்ரெட்னிங்கால எங்களுக்கு ஏஜென்ட்டா கூட வரது கூட பயப்படுறாங்க. பிகாஸ் since 20 years it's happened over here in the particularly in Uppalam. அப்ப என்னன்னா நானே ஏஜென்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். சரிங்களா, அதனால நான் ஏஜென்ட்டா இருக்கிறேன். நான் பேசாம நிக்கும் போது அவரு இன்னொரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட போய் சொல்லி அவங்கள வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நான் ஓவர் தேர் நான் தனியா வந்து நின்னுட்டேன். ஆனா அதே எக்ஸ்எம்எல்ஏ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க பீப்புள் கிட்ட பேசி கேன் வாஷ் பண்றாரு, பகிரங்கமா கேன் வாஷ் பண்றாரு. அப்போ நான் கேள்வி கேட்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் கிட்ட, ஏங்க இப்போ என்ன சொன்னீங்கல்ல, நான் எதுவுமே பண்ணாம நிக்கும் போது நீங்க மக்கள் கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, அவர் என் கண்ணு முன்னாடி கேன் வாஷ் பண்றாரு, இது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கிறேன். அவங்க எங்க கிட்ட தான் அது இல்லாம சார், நாங்க இந்த ஐடி கார்டு இல்லாம உள்ள போக முடியாது. சரிங்களா, ஆனா 10 பேர்கிட்ட அங்க ஐடி கார்டு இல்லாம 10 இல்ல 20 பேர்கிட்ட ரவுடிசம் பண்ணி மிரட்டுறாங்க, பீப்புள த்ரெட்னிங் பண்றாங்க. நீங்க வந்து ஒண்ணுதான் வந்து விசிலோட, எங்களுக்கு 3 தான் கொடுத்திருக்காங்க விசிலுக்கு, ஆனா 1 நம்பர் தான் விசிலுன்னு சொல்லி மக்களை வச்சு த்ரெட்னிங் பண்றாங்க சார். அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் 15 பேர் கிட்ட போலிங் கிட்ட ஏஜென்ட்டா எந்த ஒரு ஐடியுமே இல்லாம ஏடிஎம்கே சார்பா உள்ள இருக்காங்க. ஆனா நாங்க இப்பதான் புதுசா வர ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம்ன்றது, எங்களுக்கு ஏஜென்ட்டா கூட இருக்கிறவங்கள உள்ள இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு த்ரெட்னிங் பண்றாங்க. வாட் இஸ் ஹேப்பன் ஹியர்? இதுதான் ஜனநாயக நாடா? அப்ப ஒரு பவர்ல முன்னாடி இருந்த ஒரு எக்ஸ்எம்எல்ஏ என்ன வேணா பண்ண முடியும், கொலை மிரட்டல் விடுறதும் இந்த மாதிரி வந்து ஒரு புது கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் என்ன மாதிரியான ஒரு மனநிலை எங்களுக்கு புரியல. நாங்க படிச்சதுனால இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்க ப்ரொசீஜர் எப்படியோ அப்படிதான் போகணும்னு நினைக்கிறோம். அதை கூட தடுக்கிற இந்த ஜனநாயக நாட்டுல மக்கள் தான் இதை வந்து சரி பண்ணணும். இதுக்கான ஒரு நியாயமான தீர்வு வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அவங்க தான் இது முடிவு பண்ணும். மக்கள் கண்ணு முன்னாடி தான் இது எல்லாமே நடக்குது. அவங்கள போய் த்ரெட்னிங் பண்றதும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போய் மிரட்டி நீங்க வந்து எங்களுக்கு தான் போடணும், ஒண்ணுல தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏடிஎம்கே பார்ட்டிஸ் வந்து மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம முதியோர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியல, வயசானவங்களா இருக்கிறதுனால அவங்க கேக்குறாங்க, எப்பா நாங்க விசிலுக்கு போடணும், எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது 1 நம்பர் தான் விசில், நாங்களே கூட்டிட்டு போய் போட்டு விடுறோம்னு சொல்லி தப்பா எங்க கண்ணு முன்னாடியே அந்த பட்டனுக்கு அவங்க வந்து அலோ பண்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரிங்களா, அப்போ ஒரு உண்மையான ஜனநாயக நாட்டுல இதெல்லாம் நடக்கும்போது, இதெல்லாம் தட்டி கேட்கும் போது நம்மள கொலை மிரட்டலாவும் த்ரெட்னிங்காவும் நேரடியாவே விடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு சமுதாயம் எனக்கு புரியல. இது மக்களுக்கு தெரியணும். பல தடவை நாங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சார். கும்பல் கும்பலா 10 பேர் 15 பேரா பாய்ஸ் வந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது மக்கள் வந்து பயப்படுறாங்க. அதாவது ஓட்டு வெளிப்படையாவே சொல்றாங்க, நீங்க ஏடிஎம்கேக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி டே பை டே ஓவர் பிரஷர். மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க கொடுக்குற பிரஷர், அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் கூட தாங்க முடியல. மக்கள் தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க.